அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம திமுக அரசு அவங்களுடைய 2 வருஷ சாதனைய பட்டியலிட்டிருக்காங்க. நாங்க 2 வருஷத்துல இத செஞ்சோம், அத செஞ்சோம், அப்படி செஞ்சோம், இப்படி செஞ்சோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு வேற மேடைக்கு மேடை சொல்லிக்கிறாங்க. ஐயா தமிழக முதலமைச்சர் அவர்களே, உங்க 2 வருஷ பெருமையோட தனியார் பள்ளிகள்ல நடக்கக்கூடிய அட்டூழியங்களும் உங்களுடைய சாதனையில சேர்த்துக்கோங்க. அன்னைக்கு நேர்ல உங்ககிட்ட நாங்க முறையிட்டோம். பள்ளிக்கு படிக்க போன ஒரு குழந்தைய இப்படி படுகொலை பண்ணிட்டானுவோ, அதுவும் பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கானுவோ அப்படின்னு ஐயா கிட்ட நேரடியா எடுத்து சொன்னோம். அது மட்டும் இல்லைங்க ஐயா, இந்த பள்ளியில என் தங்கம் மட்டும் இல்லை, என் தங்கத்தோட 7வது கொலை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பள்ளி மீது நீங்க ஒரு தக்க நடவடிக்கை எடுக்கணும், இந்த பள்ளிய அரசுடைமையை ஆக்கணும் அப்படின்னு நாங்க நேர்ல போய் சொன்னோம். நாங்க போறதுக்கு முன்னாடியே பள்ளி கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் போய் பார்வையிட்டாரு. அவரு கூட துணைக்கு ஏவா வேலு அவர்கள் போய் பார்வையிட்டாங்க. பார்வையிடைக்குள்ள கண்டிப்பா அவங்களுக்கு முழுமையான தகவல் கிடைச்சிருக்கும். அந்த பள்ளிக்கூடத்துல என்ன நடந்தது, பாப்பாவை எதுக்காக கொலை செஞ்சாங்க, இதுக்கு முன்னாடி கொலைக்கு காரணம் என்ன அப்படிங்கிற அத்தனை தகவலும் பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியும். தெரிஞ்சு போயிட்டு முதலமைச்சர்கிட்ட சொல்லியிருப்பாரு. சொல்லியிருந்தும் இது நாள் வரைக்கும் கண்டுக்காம மௌனம் காத்த ஒரு காரணத்தால தான் இன்னைக்கு அடுத்ததா கிருஷ்ணகிரி மாவட்டத்துல அந்த தனியார் பள்ளிக்கூடத்துல கிங்ஸ்லி அப்படின்ற ஒரு பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு 13 மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்ததுக்கு நம்ம தமிழக முதலமைச்சரும் ஒரு காரணம் தாங்க. ஏன்னா அன்னைக்கு இந்த தனியார் பள்ளிக்கூடத்துல நடந்த ஒரு சம்பவத்துக்கு தக்க நடவடிக்கை எடுத்திருந்து கடுமையான தண்டனை கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த தனியார் பள்ளிக்கூடம் இந்த மாதிரி ஒரு தப்பை செஞ்சிருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கல்வித்துறை அமைச்சரா இருந்துகிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. இது நாள் வரைக்குமே எல்லா பள்ளிக்கூடத்திலையும் போய் பாருங்க, அங்கேயும் கேப்புகள் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதெல்லாம் அடைக்க சொல்லி கூட உத்தரவு போடல. ஏன்னா பள்ளிக்கூடத்துக்காரன் கொலைய பண்ணிட்டு அதுக்கு ஒரு பழி சுமத்தணும், ஒரு காரணம் சொல்லணும் அப்படின்னா என்னத்த சொல்லுவான்? கொஞ்சமாவது கேப் இருந்தாதான் உங்க குழந்தை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். அதுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம யாரு பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் பள்ளிக்கூடத்துக்கு சாதகமா தான் வேலை பார்க்கறாரு. எந்த பள்ளிக்கூடத்துலயாவது இந்த கேப்லாம் இருக்கக்கூடாது, மாடியில இருக்கக்கூடிய எல்லாமே க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு எங்கேயாவது சொல்லி உத்தரவிட்டு இருக்காங்களா? இல்ல தனியார் பள்ளிக்குள்ள நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு கடுமையான தண்டனை கொடுத்துருக்காங்களா? சொல்லுங்க. அன்னைக்கே நம்ம தங்கத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு கனியாமூர் அந்த கொலகார பள்ளிக்கு தக்க தண்டனை கொடுத்திருந்தா இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. அன்னைக்கு நம்ம நேர்ல போய் ஐயார்கிட்ட சொன்னோம். இன்னைக்கு செய்தி மூலமா முதலமைச்சர் அவர்கள் இந்த 13 குழந்தைகளுக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே ஆணையிடுறாரு, சிறப்பு டீம் போட்டு அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத ஆய்வு பண்ணி அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுங்க அப்படின்னு மட்டும் ஆர்டர் போட்டிருக்காரே தவிர அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது ஒரு கடுமையான தண்டனை இருக்கானா? கிடையாது. 2 நாள் மட்டும்தாங்க அந்த பள்ளிக்கூடம் மூடி இருந்தது. 3வது நாள் திறக்கப்பட்டுட்டாங்க. 13 குழந்தைகளை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறான் அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சும் அதை அந்த பள்ளி நிர்வாகத்தோட துணையோட செஞ்சிருக்கிறான் ஒரு கட்சிக்காரன். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகள் போயிட்டு பள்ளி ஆசிரியர்கள்கிட்டயும் அந்த பள்ளி நிர்வாகத்திட்டையும் போய் அந்த குழந்தை சொல்லுது. அதை சொல்லியும் கண்டுக்காமல் இருந்த நிர்வாகமும் அங்க போன ஆசிரியர்களும் உடனே அவங்க அந்த குழந்தைகளுக்கு என்ன சொல்றாங்க, நீங்க வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு அன்னாச்சி பழ ஜூஸும் பப்பாளி பழம் ஜூஸும் கொடுக்குறாங்க. இது அத்தனையும் முதலமைச்சர் காதுக்கு போயும் அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை திறக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடம் அவசியம் தேவைங்களா? 2 நாள் மட்டும் சாத்தி இருந்துட்டு இப்ப 3வது நாள் திறக்கப்படுறாங்க அப்படின்னா இன்னும் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிக்கூடத்துலயும் இது மாதிரி சம்பவம் நடக்காதுங்கிறதுக்கு என்னங்க உத்தரவாதம்? அப்ப இந்த பள்ளிக்கூடத்துக்கு சீல் வைக்கலாம்ல. 13 குழந்தைகளை இந்த மாதிரி பண்ணினது உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சீல் வைக்கலாம்ல. பள்ளியை திறக்கிறதுக்கு எதுக்காக விடுறாங்க? இப்ப சீல் வச்சா தானே அடுத்தது இன்னொரு பள்ளிக்கூடத்துல இது போல நடக்காது. உங்க ஆட்சியில நீங்க சாதனை புரிஞ்சதுக்கு அர்த்தம் உங்க திராவிட மாடல் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கு
இதுதானே அர்த்தம். அந்த பள்ளிக்கூடத்தை கண்டுக்காம விட்டுட்டு நீங்க எப்படி வேணாலும் திறந்துக்கோங்க, நீங்க எப்படி வேணாலும் செயல்பட்டுக்கோங்க அப்படின்னு விட்டுருக்கீங்கன்னா இதுக்கு பேர் தான் திராவிட மாடலா ஐயா? அப்பாவி குழந்தைகள், ஒண்ணுமே தெரியாது, என்னன்னே தெரியாத பச்சை குழந்தைகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஈடுபடுத்துறானோ 13 குழந்தைகளை. அப்படி ஒரு பள்ளிக்கூடத்தை நீங்க திறக்க விடலாமா? அந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்நேரம் சீலை வச்சு இதுதான் எங்க ஆட்சி, இதுதான் எங்க திராவிட மாடல் அப்படின்னு சொல்லும்ல. அதை திறக்க விட்டுருக்கீங்களே, இது எந்த வகையில ஐயா நியாயம்? இதே போல இன்னொரு பள்ளிக்கூடத்துலயும் நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? எப்படி ஐயா நாங்கெல்லாம் போயிட்டு எங்க வீட்டு குழந்தைகளை நம்பி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது? ஐயா முதலமைச்சர் ஐயா அவர்களே, தயவு செஞ்சு கொலகார அந்த பள்ளி கனியாமூர் சக்தி பள்ளியும் சரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த கிங்ஸ்லி அந்த தனியார் பள்ளிக்கூடத்துக்கும் சரி, இந்த 2 பள்ளியும் தயவு செஞ்சு சீல் வைங்க ஐயா. இந்த மாதிரி பிள்ளைங்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா போய்கிட்டு இருக்கு. அவங்களெல்லாம் நம்பி எத்தனையோ பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செஞ்சு பெண் பிள்ளைகளோட வாழ்க்கையே உங்க கையில தான் ஐயா இருக்கு. இந்த மாதிரி பள்ளிகளை திறக்க விடாம சீல் வைங்க ஐயா.